ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பெஞ்ச் லைவ் வெப் சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோடோட முடிவுல பாத்தீங்கன்னா ரவி, பாலு அண்ட் மீனாட்சி இவங்க 3 பேருக்குமே டிஃபரெண்டான ஒரு பிரச்சனை வந்திருக்கும். சோ அதெல்லாம் இந்த எபிசோட்ல அவங்க எப்படி கேரி ஓவர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல மேனேஜர் ஈஷா கிட்ட HR வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் தருவாங்க. அதன்படி அதுல இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்காங்க. இவங்களை இப்போதைக்கு பெஞ்ச்ல வச்சுட்டு அப்ப தேவைக்கேற்ப யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரசாத்னு ஒருத்தர் IAS ஆபீசர், அவரு இப்ப MNC ல ஒர்க் சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவரு வேற யாரும் இல்ல, ஈஷாவோட சொந்த அப்பா தான். ஆனா அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அடுத்த சீன்ல நம்ம பாலுவை தான் காட்டுவாங்க. அவரும் பெஞ்சுக்காக போராடி பார்த்துட்டு இருக்காரு. பட் எதுவுமே கிடைக்கல. பட் எப்படியாச்சும் ஈஷாவை உஷார் பண்ணணும்ன்றது தான் அவரோட குறிக்கோளாவே இருக்கு. அண்ட் மீனாட்சியோட பிளாட்ல அதிகமா பொருட்கள் திருடு போறத பத்தி ஒரு மீட்டிங் போடணும்னு சொல்லிட்டு பிளாட் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மீனாட்சியோட அம்மாவும் வந்துருவாங்க. இவங்க வந்ததுக்கான ரீசனே மீனாட்சிக்கு எப்படியாச்சும் ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக தான். பட் மீனாட்சிக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு மூவி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான். சோ ப்ரொடியூசர் கிட்ட இவங்க கெஞ்சி கெஞ்சி பாப்பாங்க. பட் ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணவே மாட்டாரு. இந்த விஷயம் எல்லாம் மீனாட்சியோட அம்மாக்கு தெரிய வரவே செம்மையா கத்துவாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இப்படி சினிமான்னு போயிட்டீங்கன்னா ஊருக்குள்ள நம்ம எல்லாருமே மதிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுவாங்க. 693 ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு மேட்ரிமோனி டாக்குமெண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி மீனாட்சி கிட்ட அவங்க அம்மா தந்துட்டு இதுல ஒருத்தர் சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அட் த சேம் டைம் இந்த சைடு பெஞ்ச்ல இருக்கிற ரவி கோவாக்கு போக முடியாம வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. காய்கறி வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய மனுஷன் இவருக்கு பழக்கம் ஆகுறாரு. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்காக உழைச்சிட்டு இருக்க ஆளுதான். பெஞ்ச் லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த ரவிக்கு அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பெரிய ஆப்பாவே வச்சுட்டாங்க. வீட்டு வேலையை செஞ்சுட்டு அவர் வீட்டை ஓட்டுதான் இருக்காரு. ஆபீஸ்ல நடக்க போற மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஈஷா இந்த மாதிரி சிங்கிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்றோம். சோ அதுக்காக பேர் தரவங்க அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க எல்லாருமே நேம் கொடுங்க. அண்ட் யாருமே என்ன ஸ்ட்ரெயிட்டா கான்டாக்ட் பண்ண வேணாம், அங்க இருக்கிற மீனாட்சியை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க மறைமுகமா அவங்க அப்பாவை அவாய்ட் பண்றாங்கன்றது இதுல நல்லாவே தெரியுது. ஆனா அவங்க அப்பாக்கு எப்படியாச்சும் தன்னோட மகள் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கண்ட ரீசனுக்காக எப்படியாச்சும் மேனேஜர் கிட்ட மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு மீனாட்சியை போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. அண்ட் ஒரு கட்டத்துல இவரு மீனாட்சி கிட்டையும் ரவி கிட்டையும் நல்லா க்ளோஸாவே ஆயிடுவாரு. அண்ட் பாலுவும் டீம் லீடர் ஆனதுக்கு அப்புறம் எப்படியோ ஈஷா உஷார் பண்ண முடியாதுன்றதுனால டீம் மீட்டிங் அண்ட் ஆடிட் மீட்டிங், கிளைண்ட் மீட்டிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ரவியும் அப்பப்போ பாலு அண்ணா கிட்ட பேசுறது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஈஷாவோட அப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் மீனாட்சிக்கும் வேற வழி இல்ல, எப்படியாச்சும் இதுதான் கடைசி சான்ஸ், அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு தன்னோட கதையை ஓகே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் போராடுவாங்க. பட் ஆனா அந்த ப்ரொடியூசர் கண்டுக்கவே மாட்டான். சோ ஸ்ட்ரைட்டாவே போய் அந்த மேனேஜர் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி 693 பேர் இருக்கிற அந்த மேட்ரிமோனியை ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரவியோட ஹெல்ப் கேட்பாங்க. ரவி ஸ்ட்ரைட்டா அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணு, அவங்கள பத்தி முழு டீடைல்ஸ்லயும் கறந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுவார். ரவியோட ஒய்ஃபும் அவங்க வேலையை பக்காவா முடிச்சுட்டு இதுல இருக்கிற எல்லாருமே ஃபேக் தான், உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. பாலுவும் டீம் லீடர் ஆனதுனால அவரால் நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. கிளைண்ட் கால் சொல்லிட்டு அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அண்ட் ஈஷாவோட அப்பாவும் அவங்க கிட்ட எப்படியாச்சும் லிஃப்ட்ல பேசணும்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுவாங்க. பட் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. பாலுவோட மேஜர் அவனுக்கும் மேல எப்படியாச்சும் பாலுவை பிஸியாவே வச்சிருக்கணுக்காக நிறைய டாஸ்க் எல்லாம் கொடுத்திருப்பான். அதை இன்னைக்கு ஈவினிங்குள்ள முடிச்சு அவனு சொல்லிட்டு நிறைய வேலையை கொடுத்துட்டு போயிடுவான். இதுக்கு இடையில எப்படி போயிட்டு அவங்க ஈஷாவை உஷார் பண்ணுவாரு. பாலோட பக்கத்துல இருக்க கொலிக் தான் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தருவாரு. உடனே பாலும் பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிடுவாங்க. உடனே ஈஷாவும் மெசேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்டனுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரும் ஓடி போவாரு. அங்க போய் பார்த்தா ஈஷா இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த பாலுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுனால பாலுக்கு ஒருவேளை இருக்குமோ இருக்காதோன்ற மாதிரி சந்தேகமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். பாலு கிட்ட அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இவர் HR மீட் பண்ணு சொல்றாரு. சோ 6th ஃப்ளோர் அவரை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 2 பேரும் ஹக் வேற பண்ணிப்பாங்க. இதை பாக்குற பாலுக்கு இன்னும் கடுப்பாயிடும். ஆல்ரெடி பெஞ்ச் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையில இருந்தா இவன் எவன்டா கோமாளி புதுசா நடுவுல வந்திருக்கான்ற மாதிரி இதை பார்த்து இன்னும் வெறுப்பாவாரு அவரு. சரி ஓகே, வேற என்ன அண்ணன் தம்பியா இருக்கும் இல்ல கசினா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசு தட்டலாம் பார்த்தா அவரோட கொலிக் அங்க வந்துட்டு ஏன் லவ்வர் ஃபியான்சியா கூட இருக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் மண்டை கழுவி விட்டுருவான். தென் இன்னும் பெஞ்ச் முடியாத ரவி வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த அங்கிள் கிட்ட பேசுவாரு. அந்த அங்கிள் என்ன சொல்லுவாங்க, இன்னத்துல நீ பெஞ்சில் இல்லாம இருந்தா ரொம்ப ஜாலியா இருந்திருப்பல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரவிக்கு ஒரு ஐடியா தோணும். ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிட்டு ஐடி கார்டு எல்லாம் மாட்டிட்டு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. அவங்க ஒய்ஃபும் கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு பெஞ்ச் முடிஞ்சிச்சு, ஆஃபீஸ் ஓபன் பண்ணிட்டாங்க, சோ நான் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஆனா ரவியோட ஒய்ஃபை பார்க்கவே பாவமா தான் இருக்கும். அவர் வீட்டுல இருந்து வரையும் நல்லா விதவிதமா சமைச்சு போட்டு ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த பேஸோடய பாத்தீங்கன்னா இங்க முடிக்கிறாங்க. நம்ம ஆளு விட்டா போந்தா சாமி சொல்லிட்டு அங்க இருந்து ஜாலியா கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் பாலு பாத்தீங்கன்னா அந்த புது ஆளு கிட்ட பேசிட்டு இருப்பாரு. நீங்க யாரு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு இவங்க சொல்லுவாங்க நாங்க ஒரு அலையன்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். ஆக்சுவலா ஈஷாக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் அவங்களை எப்படியாச்சும் நான் பிக்கப் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவங்க ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். அவங்க ப்ராஜெக்ட்ல எப்படியாச்சும் உள்ள போயிட்டு எங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உண்டாக்க போறோம் அப்படின்னு. அடுத்த சீன்ல இந்த மாதிரி ப்ரொடியூசர் ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஈஷாவோட அப்பாவான பிரசாத் கிட்ட இந்த மாதிரி மீனாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் உடனே ஒரே போன் கால் தான், ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரோட லொகேஷனே வாங்கிடுவாரு. இவ்வளவு நாள் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்ச ப்ரொடியூசரோட லொகேஷன் கிடைச்சுன்றப்ப பாத்தீங்கன்னா மீனாட்சி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. பிரசாத்துக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ண போற மீனாட்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க சின்ன வயசுல இருந்து இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, ஃபேமிலி எதிர்த்து நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஃபீல்ட்ல வரணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சமாச்சும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, என்னோட கதையை நீங்க படிங்க, அது படிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்க சாய்ஸ் தான் சொல்லிட்டு அவங்க அந்த கதை எழுதுற அந்த டாக்குமெண்ட்டை பாத்தீங்கன்னா அந்த டேபிளே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த
ப்ரொடியூசரும் எடுக்க மாட்டாருன்னு தான் சொல்லிட்டு நினைப்போம். பட் பாத்தீங்கன்னா அவர் எடுத்துட்டு சரி ஓகே நான் அந்த கதையை படிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருந்தா நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்பிடுவாரு. இதை கேட்டுட்டு பாத்தீங்கன்னா மீனாட்சிக்கு லைட்டா ஹாப்பி ஆயிடும். தென் அடுத்த சீன்ல மீனாட்சியோட அம்மாவும் ரவியோட அம்மாவும் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆபீஸ் போயிட்டு வரவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? ஒரு தடவையாச்சும் நீ அவங்க வீக்கெண்ட்ல அவங்க நைட் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்திருக்கியா? நீ எவ்வளவு லூசா விடுறியோ அந்த அளவுக்கு அவங்க உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. சோ எப்பயுமே நீ கொஞ்சம் கண்டிப்பாவே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் மீனாட்சிக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ள ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஆபீஸ்க்கு வராரு, சோ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இவங்க தியேட்டர்ல இருக்கறனால இப்போ ஆபீஸ்க்கு போனாதான் கரெக்டா இருக்கும். லேட் மட்டும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆள் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. இதனால பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. தென் பாலு பெஞ்ச்ல மூவ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெஞ்ச்ல இருக்கிற பிரசாத் சார் தான். அவர் மட்டும் வெளியில வந்துட்டாருன்னா இவர் பெஞ்சுக்கு போயிடலாம். பட் பிரசாத் சார் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அதுவும் பாலுக்குன்னா ஹெல்ப் பண்ணவே மாட்டாரு. ரவியோட வைஃப் இந்த மாதிரி சோஷியல் மீடியால ரவி இப்ப அவங்க ஃப்ரெண்டோட மூவி போயிருக்கத பாத்துருப்பாங்க. சோ கால் பண்ணிட்டு எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபீஸ்ல தான் இருக்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவாரு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. சோ 3 பேருமே 3 இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிருக்காங்க. சோ இது எப்படி நெக்ஸ்ட் எபிசோட்ல அவங்க கேரி ஓவர் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ வெயிட் பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் எபிசோட சீக்கிரமே அப்டேட் பண்றேன். ஸ்டே டியூன்ட்.